மகாராணிக்கு ஜெய். நாங்கள் அரண்மனை முழுவதும் தேடிவிட்டோம். ராஜ்குமாரி எங்கும் கிடைக்கவில்லை. அரண்மனையில் இல்லை என்றால் எங்கு சென்றாள்? எப்பொழுதும் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் எங்கு செல்கிறாள்? மகாராஜா என்னிடம் கேட்டால் நான் என்ன பதில் கூறுவது? வருகிறார். வருகிறோம் மகாராணி. மகாராஜா வந்து கொண்டிருக்கிறார். மகாராணி, என்ன நடக்கிறது இங்கே? என்ன ஆயிற்று சுவாமி? கேட்டதற்கு மட்டும் பதில் கூறு. உனக்கு தெரியுமா தெரியாதா? ராஜகுமாரி மல்லிகா எங்கு சென்றிருக்கிறாள்? ஏன் இந்த மௌனம் மகாராணி? பதில் கூறப் போகிறாயா இல்லையா? ராஜகுமாரி மல்லிகா உன்னிடம் கூறிவிட்டு செல்லவில்லையா? இந்த பெண் தன் நடவடிக்கையால் ராஜகுலத்தின் மானத்தை மண்ணோடு மண்ணாக்கி விடுவாள் போல தெரிகிறதே. இப்பொழுது நாம் என்ன செய்வது மகாராணி? அமைதியாக இருங்கள் மகாராஜா. இதுவரை அமைதியாக இருந்து விட்டேன். இனி அமைதியாக இருக்க மாட்டேன். இந்த பெண் பிறந்தது முதல் என்னை அமைதியாகவே இருக்க விடவில்லை. என்ன பெண் இவள்? இப்படி ஒரு பெண் பிறந்ததற்கு இல்லாமலே இருந்திருக்கலாம். அப்படி கூறாதீர்கள் மகாராஜா, அப்படி கூறாதீர்கள். அவள் நமக்கு மகளாக பிறந்தது முதல் தந்தையின் பாசத்தை அறியாதவள். பாசம் பாசம் பாசம்! தகுதி இருப்பவர்களிடம்தான் பாசம் வைக்க வேண்டும் மகாராணி. மல்லிகா என் எதிரில் நிற்க தகுதியானவள் அல்ல. மகாராஜா போதும் மகாராணி, போதும். அவளை பற்றி நான் எதுவும் கேட்க விரும்பவில்லை. பார்க்கிறேன் அவளை. குலத்திற்கு களங்கமாக விளங்கும் அவளை என்ன செய்கிறேன் பார். ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ தேவா, மாதா தேவி பார்வதி தந்தை மகாதேவா. கேட்டவர்க்கு கேட்டதை வாரி கொடுப்பாய் நீ, வந்த வினை தீர்த்தருளும் மூல பொருளே நீ. ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ தேவா, மாதா தேவி பார்வதி தந்தை மகாதேவா. ஓம் கங்கணபதியே நம. ராஜகுமாரி, இப்பொழுது தாங்கள் புறப்படும் நேரம் வந்துவிட்டது. சீக்கிரம் அரண்மனைக்கு திரும்பி செல்லுங்கள். மகாராணி கவலையோடு இருப்பார்கள். சுவாதி அம்மாயி, நீங்களும் ஒரு தாய்தான். இருந்தும் எவ்வளவு அன்பாக என்னை பார்க்கிறீர்கள். இந்த அன்பு என் தாய் தந்தையிடம் எனக்கு கிடைத்ததே இல்லை. இங்கிருந்து செல்வதற்கு எனக்கு மனம் வரவில்லை. இங்கு எனக்கு மிகுந்த மன அமைதி கிடைக்கிறது. பிறகு நான் எப்படி இங்கிருந்து செல்வது அம்மாயி? தெரியும் ராஜகுமாரி. தாங்கள் பிறந்த சமயம் மகாராஜாவும் மகாராணியும் ஆண் குழந்தையை எதிர்பார்த்தார்கள். அவர்களுக்கு இளவரசர் தேவைப்பட்டார். நீங்கள் பிறந்தவுடன் அவர்கள் எண்ணம் நிறைவேறவில்லை. அது உண்மைதான். இருந்த மதில் என் குற்றம் என்ன இருக்கிறது? ஒரு பொழுதும் என் தந்தை என்னை புரிந்து கொள்ளவில்லை. எப்பொழுது நான் அவர் அருகில் சென்றாலும் அவர் என்னை வெறுப்போடுதான் பார்க்கிறார். அது மட்டுமல்ல ராஜகுமாரி, தாங்கள் பிறந்த பிறகு ஒருபோதும் மகாராஜா சந்தோஷமாக இருந்ததே இல்லை. எப்பொழுதும் கவலையோடு இருக்கிறார். உங்கள் மீதல்ல, அனைவரின் மீதும் அவர் மிகுந்த கோபத்தோடு இருக்கிறார். தனக்கு மகன் பிறக்க வேண்டும் என்று அவர் பல யாகங்கள் செய்து பூஜை செய்து வந்தார். அவர் அது எனக்கு தெரியும் அம்மாயி. என் தந்தைக்கு விருப்பம் இல்லாமல் நான் ராஜகுமாரியாக இங்கு வந்து பிறந்து விட்டேன். தாய் தந்தையின் பாசம் எனக்கு கிடைக்கவில்லை. இனி ஒருபோதும் கிடைக்காது என்று எனக்கு தெரியும். இல்லை ராஜகுமாரி, தாங்கள் மனம் வருந்தக்கூடாது. ஸ்ரீ கணேசர் அனைத்தையும் சரி செய்வார். அவர் வினைகளை தீர்ப்பவர்.
மங்களமூர்த்தி. அவர் பக்தியின் சக்தியின் மூலம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் விலகிவிடும் ராஜகுமாரி. இப்பொழுது நான் தங்களுடைய மற்றும் ஸ்ரீ கணேசருடைய அருளினால் இருக்கிறேன். இல்லை என்றால் அப்படி கூறாதீர்கள். இது எனக்கு மட்டுமல்ல, தாங்கள் ஆராதிக்கும் கணேசருக்கும் வருத்தத்தை தரும். நான் கூறுவதை நம்புங்கள். அம்மாயி, 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 நான் வந்துவிட்டேன். சாப்பாடு தயாரா? இதோ கிசனும் வந்துவிட்டான். மிகவும் பசியாக இருக்கிறது அம்மாயி. அம்மாயி, ராஜகுமாரி, வணங்குகிறேன் ராஜகுமாரி. வணக்கம். தங்கள் தரிசனம் கிடைக்கும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அம்மாயி, நாம் எத்தனை கொடுத்து வைத்தவர்கள். ராஜகுமாரியே நம் வீடு தேடி வந்திருக்கிறார். எத்தனை புண்ணியம் செய்திருக்கிறோம். தரிசனம் கொடுப்பது பகவானின் வேலை. என் தரிசனத்தால் தங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஆம், தாங்கள் பகவானை தரிசனம் செய்தாலாவது பலன் கைமேல் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதை பிறக்கும். ராஜகுமாரி, பேசிக்கொண்டே இருக்காதே, பேசியது போதும். ராஜகுமாரிக்கு மிகுந்த நேரமாகிவிட்டது. அவர்களை அரண்மனையில் விட்டுவிடு. அம்மாயி, என்னையா ராஜகுமாரியை அரண்மனையில் விட்டு வர சொன்னீர்கள்? உங்களுக்கு தெரியுமா அம்மாயி, ராஜகுமாரிக்கு உங்கள் கரங்களால் சமைத்தது மிகவும் பிடிக்கும். எனக்கு புரிந்து விட்டது. உனக்கு பசிக்கிறது, ராஜகுமாரியின் பெயரை இழுக்கிறாய். ராஜகுமாரி, ஏற்கனவே நேரமாகிவிட்டது. சற்று நேரம் இருங்கள், உணவு தயாராகிவிடும். உண்டுவிட்டு பிறகு செல்லலாம். ஆகட்டும். வணங்குகிறோம் ராஜகுமாரி. இப்பொழுது நீங்கள் செல்லுங்கள் கிசன். அம்மாயை காத்திருப்பார்கள். ஏற்கனவே மிகுந்த நேரமாகிவிட்டது. அப்படியே ஆகட்டும் ராஜகுமாரி, வருகிறேன். மகாராஜாவிடம் கூற வேண்டும். தாங்கள் அரண்மனையை கைப்பற்றும் விஷயத்தில் வெற்றி பெற்று விட்டீர்கள் மகாமந்திரி. இப்பொழுது வெறும் அறையை மட்டும் தானே கைப்பற்றி இருக்கிறேன். போக போக பாருங்கள் சேனாதிபதி சந்திரசிங், நான் இந்த ராஜ்யத்தையே கைப்பற்றி காட்டுகிறேன். நான் தங்களது சாதுரியத்தை மிக நன்றாகவே அறிவேனே. தாங்கள் இப்பொழுது இந்த மூர்க்க மகாராஜாவை தாங்கள் அளித்த ரசத்தின் மூலம் கொல்லப் போகிறீர்கள். இப்பொழுது சேனாதிபதி சந்திரசிங், நீங்கள் தாங்கள் கூறிய அனைத்தையும் நான் செய்துவிட்டேன். வீரர்களையும் எச்சரித்து விட்டேன். தாங்கள் அனுப்பிய ரசத்தை மகாராஜா அருந்தினால் போதும். அவர் இந்த சராசரத்தை விட்டு ஒரு கணம் கூட தாமதிக்காமல் சென்று விடுவார். மகாராஜாவிற்கு வணக்கம். மகாராஜா, மகா மந்திரி இதை உங்களிடம் கொடுத்து உங்களை அருந்தும்படி கூறினார். அருந்துங்கள் மகாராஜா. என் மீது எப்பொழுதுமே கவலை கொண்டவர் மகாமந்திரி. நான் செய்த புண்ணியம்தான் இப்படி ஒரு நல்ல மனிதர் எனக்கு மந்திரியாக கிடைத்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன். பெண்ணே, மகாமந்திரியிடம் நான் கூறியதாக நன்றியை கூறிவிடு. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. மகாராஜாவுக்கு வணக்கம். மகாராஜா, ராஜகுமாரி மல்லிகா சற்று நேரத்திற்கு முன் ஒரு சாதாரண வாலிபனோடு அரண்மனைக்கு திரும்பி வந்திருக்கிறார். எங்கிருக்கிறான் அந்த வாலிபன்? அவன் உடனே திரும்பி சென்று விட்டான் மகாராஜா. மூர்க்கா! கண்முன் பட்டவனை இழுத்து வராமல் என் முன் வந்து கூறிக்கொண்டிருக்கிறாய். மன்னியுங்கள் மகாராஜா,
தங்களுடைய ஆணை இல்லாமல், அதுவும் ராஜகுமாரியோடு வந்த வாலிபனை எப்படி நான் சிறைப்பிடிக்க முடியும்? அம்மா, மகளே, மகளே, என் அருமை மகளே, எங்கே சென்று விட்டாய் அம்மா நீ? உன்னை காணாமல் மகாராஜா கோபம் கொண்டு விட்டார். சிறு விஷயங்களை கூட பெரிதாக எண்ணுகிறார். உன்னை தண்டிப்பதற்கு அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அது தெரியும் தாயே. தெரிந்தும் அவர் கோபப்படும்படி ஏன் நடந்து கொள்கிறாய்? எங்கே சென்றாய் நீ? இரவு நெருங்குவதற்குள் திரும்பி வர வேண்டும் அல்லவா? மல்லிகா, உனக்கே தெரியும் உன் தந்தை குணம் என்னவென்று. அதோடு இங்கிருக்கும் அனைவரும் உன்னை அவதூறாக அவரிடம் கோரி வருகிறார்கள். தாயே, இப்பொழுது தந்தையின் கோபத்தை விட அவரது பாதுகாப்பைத்தான் கவனிக்க வேண்டும். பாதுகாப்பை பற்றியா? எனக்கு புரியவில்லை மகளே. தாயே, தந்தைக்கு எதிராக அரண்மனையிலேயே சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது நிச்சயம் உன் பிரமையாக தான் இருக்கும். மகாராஜாவுக்கு எதிராக சூழ்ச்சியா? என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை. ஒருவேளை நீ ஏதாவது தவறாக கேட்டு... இல்லை தாயே, நான் கண்களால் பார்த்து காதுகளால் கேட்டுதான் வந்து கூறுகிறேன். யாரை தந்தை தன் உயிராக எண்ணுகிறாரோ அவர்கள்தான் சூழ்ச்சி செய்கிறார்கள். தந்தையை கொலை செய்து அரசாங்கத்தை அடைய நினைக்கிறார்கள். யார் அவர்கள்? அவர்களைதான் தந்தை புத்திரனாக கருத்து கொண்டிருக்கிறார். சேனாபதியும் மகா மந்திரியும். அவர்கள் இருவரும் தான் சூழ்ச்சி செய்து தந்தையை கொலை செய்துவிட்டு அரசாங்கத்தை கைப்பற்ற நினைக்கிறார்கள். கூடாது, கூடாது, இது நடக்க கூடாது. நாம் மகாராஜாவை எச்சரிக்க வேண்டும். இருந்தும் என்ன தாயே? எதை பற்றி யோசிக்கிறீர்கள்? மகளே, நீ கூறுவது உண்மையாக இருக்கலாம். மகாராஜா அதை நம்ப வேண்டுமே. தாயே, அவர் நம்பவில்லை என்றாலும் அவர்கள் இருவரையும் சூழ்ச்சியில் வெல்ல விடக்கூடாது. அது அத்தனை சுலபமல்ல. நம் மக்கள் மகாராஜாவை உயிரை விட அதிகமாக நேசிக்கிறார்கள். சேனாபதி மகா மந்திரியும் மகாராஜாவுக்கு எதிராக செயல்பட்டால் நம் மக்கள் அவர்களை விட மாட்டார்கள். தாயே, நீங்கள் வெகுளியாக இருக்கிறீர்கள். அந்த இரு துஷ்டர்களும் தந்தையை கொலை செய்துவிட்டு மக்களிடம் இயற்கை மரணம் அடைந்ததாக கூறுவதற்கு திட்டமிடுகிறார்கள். எனக்கு சகோதரன் யாரும் இல்லையே தாயே. இந்த ராஜ்யத்திற்கு வாரிசே இல்லையே. அதனால் அவர்கள் இந்த ராஜ்யத்தை அடைய முழு உரிமை இருக்கிறது. இந்த நிலையில் மக்களும் கூட அவர்கள் தானே தேர்ந்தெடுப்பார்கள். ஒரு ராஜாவுக்கு மகன் இல்லை என்றால் அந்த ராஜாவிற்கு பிறகு ராஜ்யத்தை ஆளும் அதிகாரம் அவர் மகளுக்கு இருக்கிறது. மகாராஜா உன்னை இளவரசி ஆக்கியே ஆக வேண்டும். தாயே, பிறந்ததிலிருந்து என்னை அதிர்ஷ்டம் கெட்டவள் என்று கூறி வருபவர் அவர். அவரா என்னை இளவரசியாக்கப் போகிறார்? தந்தைக்கு அப்படி ஒரு எண்ணம் மனதில் இருந்திருந்தால் நான் பிறந்தவுடனேயே என்னை இளவரசி என்று அறிவித்திருப்பாரே. அப்பொழுது அவர் அப்படி செய்யவில்லையே. தாயே, என்ன செய்வது? நிச்சயம் அவர் என் பேச்சை கேட்க மாட்டார். ஆனால் நாம் நம் கடமையை முழுமையாக செய்ய வேண்டும் மல்லிகா. அவர் நம்பினாலும் சரி, இல்லை என்றாலும் சரி. வா, பாருங்கள். மகாராஜாவுக்கு வணக்கம். மகாராஜா, தங்களுடைய உடல்நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது? இப்பொழுது நான் அனுப்பிய ரசம் ஆயுர்வேத மகானாகிய சச்சிதானந்த முனிவர் தந்தது. மகாமந்திரி, இப்பொழுது என் மனதில் நிம்மதி இல்லை. நான் உங்கள் இருவரிடமும் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச எண்ணுகிறேன். ஆணையிடுங்கள் மகாராஜா. மகாமந்திரி ருத்ரதத், சேனாதிபதி சந்திரசிங், ராஜகுமாரி மல்லிகாவுடன் அரண்மனை வரை வந்த அந்த வாலிபன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ராஜகுமாரி மல்லிகாவுடன் வந்த வாலிபன்?
இல்லை மகாராஜா, நாங்கள் எந்த வாலிபனையும் காணவில்லையே. என்ன விஷயம் மகாராஜா? தங்கள் கவலைக்கு காரணம் ராஜகுமாரி மல்லிகாவா? ஆம் மகாமந்திரி, ஆம். ராஜகுமாரி மல்லிகா ராஜகுலத்தின் மானம் மரியாதையை மறந்துவிட்டு, மண்ணில் தள்ளிவிட்டு, என் ஆணை இல்லாமல் எங்கெங்கோ சென்று வருகிறாள். எப்பொழுதுதான் எனக்கு தகவல் தெரிந்தது. ராஜகுமாரி மல்லிகா இந்த இரவு நேரத்தில் முன்பின் தெரியாத யாரோ ஒரு வாலிபனுடன் அரண்மனைக்கு வந்திருக்கிறாள். யார் அந்த வாலிபன் என்று தெரியவில்லை. ராஜகுமாரிக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ராஜகுமாரியை நாம் தடுப்பதற்கு ஏதாவது ஒரு உபாயம் செய்தாக வேண்டும். மகாராஜா, இது ராஜ துரோகம். ஆம் மகாராஜா, ராஜகுமாரி அரச குடும்பத்தின் மரியாதையை கெடுப்பதை தாங்கள் அவசியம் தலையிட்டு தடுத்தே ஆக வேண்டும். யாரோ ஒரு சாதாரண வாலிபனோடு ராஜகுமாரிக்கு சம்பந்தம் இருப்பது தெரிய வந்தால் எந்த ஒரு ராஜகுமாரனும் குமாரியை விவாகம் செய்ய வரமாட்டார். நம் அரசாங்கத்தின் கௌரவமும் மரியாதையும் மண்ணோடு மண்ணாகிவிடும். ஒருவேளை மகாராஜா இதற்கு யோசிக்கலாம். ராஜகுமாரி இன்னும் குழந்தைதான். சிறு வயதில் இதெல்லாம்... மகாமந்திரி, அவளுக்கு சாதகமாக என்னுடன் பேச வேண்டாம். எனக்கு இப்பொழுது தேவை அவளை தடுப்பதற்கான தகுந்த உபாயம்தான். உபாயம். இந்த நிலைமையில் மகாராஜா உடனடியாக நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். இல்லையென்றால் எது வேண்டுமானாலும் நடக்கும். ராஜகுமாரியை தடுக்க, நம் பார்வையை விட்டு விலக்க இது நல்ல உபாயம் மந்திரி. நான் இதை பற்றி சிந்தித்து பார்க்கிறேன். ஆனால் இப்பொழுது உங்கள் இருவர் மீதும் எனக்கு மிக வருத்தம். நீங்கள் இருவரும் என் உயிரை விட மேலானவர்கள். ஆனால் ராஜகுமாரி மல்லிகாவின் விஷயத்தில் நீங்கள் என்னை எச்சரிக்கவே இல்லையே. அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் மகாராஜா. இனிமேலாவது நீங்கள் ராஜகுமாரி விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மகாராஜா, நானும் அதைத்தான் யோசித்தேன். அனைவரின் முன்பு நமது ராஜகுமாரி ஒரு சாதாரண வாலிபனோடு சேர்ந்து... மன்னியுங்கள் மகாராஜா. மகாராஜா, இந்த சம்பந்தத்தை ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டுமென்றால் ராஜகுமாரியை நாம் அரண்மனையிலேயே சிறை வைக்க வேண்டும். நானும் இந்த விஷயத்தை பற்றி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன் சேனாதிபதி. இதுதான் நல்ல யோசனை மகாராஜா. எதுவும் செய்வதற்கு முன் நாம் மல்லிகாவை எச்சரிப்பதுதான் நல்லது. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. தந்தையே, 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 இந்த சூழ்ச்சிக்காரர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு தங்கள் மகளையே தாங்கள் அவமானப்படுத்துகிறீர்களா? தங்கள் மகளை தாங்கள் நம்பவில்லையா? தந்தையே, இந்த சூழ்ச்சிக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். ராஜகுமாரி மல்லிகா, நீ செய்த குற்றத்தை என்னிடம் மறைப்பதற்காக என்னிடமே உரத்த குரலில் பேசுகிறாயா? இதன் விளைவு என்ன ஆகும் என்று தெரியுமா? தந்தையே, விளைவைத்தான் நான் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேனே. என்று நான் பிறந்தேனோ அன்றிலிருந்து இன்று வரை ஒரு முறை கூட தாங்கள் என்னிடம் தந்தையின் பாசத்தை காட்டியதில்லை. ராஜகுமாரியாக நான் பிறந்தும் ராஜ மரியாதை கிடைக்கவில்லையே. என்ன பாவம் செய்தேனோ நான்? ஆனால் அதை எண்ணி கூட நான் வருந்தவில்லை தந்தையே. ஏனென்றால் எனக்கே நன்றாக தெரியும், நான் பிறந்த பிறகு தாங்கள் நான் பெண்ணாக பிறந்த காரணத்தால் தினமும் ஆராதித்து வந்த ஸ்ரீ கணேசரை ஆராதிப்பதையே விட்டு விட்டீர்களே தாங்கள். ஆனால் இன்று அதனுடைய விளைவாகத்தான் தங்களுக்கு எதிராக சூழ்ச்சி இங்கே நடக்கிறது. சூழ்ச்சியா? எனக்கு எதிராக சூழ்ச்சியா? எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது யார்? அந்த சேனாதிபதியும் மகா மந்திரியும் தான். தங்கள் உயிருக்கு உயிரானவர்கள். தங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறார்களே,
அவர்கள்தான் உங்கள் உயிரை எடுக்க நினைக்கிறார்கள். இது நடக்க முடியாதது. நீ கூறுவது பொய். நான் நம்ப மாட்டேன் இதை. அது உண்மைதான் சுவாமி. மல்லிகாவை பார்த்திருக்கிறாள். மகாமந்திரியும் சேனாதிபதியும் சூழ்ச்சி செய்வதை அவள் காதால் கேட்டிருக்கிறாள். அவர்கள் தங்களை அழிக்க கொலை செய்ய எண்ணி இருக்கிறார்கள். நீ எதுவும் பேசாதே மகாராணி. இந்த அதிர்ஷ்டம் கெட்டவள் கூறுவதை கேட்டு நீயும் அதை பேசிக் கொண்டிருக்காதே. தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக என் உயிரிலும் மேலாக மதிக்கும் மந்திரியையும் சேனாதிபதியையும் இவள் குற்றவாளியாக சித்தரிக்கிறாள். என் பேச்சை நம்ப மறுத்து தாங்கள் தவறு செய்கிறீர்கள் தந்தையே. ராஜகுமாரி, உன்னிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? அவர்கள் இருவரும் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இன்று இல்லை என்றாலும் நாளை கிடைத்துவிடும். நாளையை பற்றி விடு. நான் இன்று பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ கூறுவது ஏன் பொய்யாக இருக்கக்கூடாது? ஆதாரம் இல்லாமல் அதிகாரிகளை குறை சொல்லி நீ தேவையில்லாமல் அரசாங்கத்திற்கு எதிரியாக மாறுகிறாய். என் பேச்சை நம்புங்கள் தந்தையே. இல்லை என்றால் உங்களை காப்பாற்ற யாராலும் முடியாது. எனக்கு என் மகள் கூறுவதில் நம்பிக்கை இருக்கிறது. இந்த அதிர்ஷ்டம் கெட்டவள் மேல் எனக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. நம்ப வேண்டாம். இருந்தாலும் மகா மந்திரியிடமும் சேனாதிபதியிடமும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். தந்தையே, நான் கூறுவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வினைகளை தீர்ப்பவர், நம் குல ஆராதனைக்கு உரியவர். ஸ்ரீ கணேசரை மீண்டும் ஆராதனை செய்ய ஆரம்பியுங்கள். அவர் தங்களுக்கு வரும் சங்கடத்தில் இருந்து தங்களை காப்பாற்றுவர் தந்தையே. நடக்காது, ஒருபோதும் நடக்காது. நான் ஸ்ரீ கணேசருக்கு பூஜை ஆராதனையை ஒரு மகன் வேண்டுமென்று வேண்டி செய்தேன். ஆனால் அதிர்ஷ்டம் கெட்ட உன்னை பெண்ணாக கொடுத்து அவர் என் துக்கத்தை அதிகமாக்கி விட்டார். இப்பொழுது எனக்கு கணேசர் பூஜையிலோ கருணையிலோ துளியும் நம்பிக்கை இல்லை. அப்படி கூறாதீர்கள் மகாராஜா. கணேசரை நிந்திப்பது போன்ற பாவம் சராசரத்தில் வேறு எதுவும் இல்லை. கணேசரிடம் தன் தவறுக்கு மன்னிப்பு கேளுங்கள். ராஜகுமாரியின் பேச்சை கேளுங்கள். மகாராணி, அதிர்ஷ்டம் கெட்டவள் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பவில்லை. அவள் பேச்சை கேட்கவே நான் விரும்பவில்லை. நான் மீண்டும் உன்னை எச்சரிக்கிறேன். இனி ஒரு முறை இவளோடு உன்னை பார்த்தால் நீ உன் கணவனுக்கே துரோகம் செய்தவளாகி விடுவாய். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் மகாராஜா? தாங்களும் கூட. இல்லை, இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவளிடம் கேள், அவளோடு வந்த அந்த வாலிபன் யார்? அவளுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த இரவில் எங்கு சென்று திரும்பி வருகிறாள்? கேள், கேளவளை. தந்தையே, தந்தையே, அந்த உன்னிடம் நான் எதையும் கேட்கவில்லை. அந்த வாலிபனை பற்றியும் சரி, உன்னை பற்றியும் சரி. ஆனால் ஒன்றை நினைவில் கொள். இன்றைக்கு பிறகு மீண்டும் அரண்மனையை விட்டு வெளியே செல்ல முயற்சி செய்தால் அதன் விளைவு உனக்கு நன்மையில் முடியாது. இப்பொழுது செல்லிங்கிருந்து, சென்று விடு இங்கிருந்து. மகாராஜா, நம்மை பொறுத்தவரை இது நல்ல செய்திதானே சேனாதிபதி? மகாராஜா அந்த அதிர்ஷ்டம் கெட்டவள் கூறியதை நம்பவில்லை. இருந்தும் ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. அதை புரிந்து கொள்ளதான் நானும் முயற்சி செய்கிறேன். நாம் யோசித்த விஷயம் ராஜகுமாரிக்கு எப்படி? ராஜகுமாரி இல்லை சேனாதிபதி, ராஜகுமாரி இல்லை. அதிர்ஷ்டம் கெட்டவள். ஆமாம், அதிர்ஷ்டம் கெட்டவள். மகாராஜாவுக்கு அதிர்ஷ்டம் இல்லாதவள், நமக்கு அதிர்ஷ்டத்தை தருபவள். இது விளையாடும் சமயமல்ல சேனாதிபதி. கவனமாக இருங்கள். சுவற்றுக்கும் காதுண்டு என்பார்கள். நம்மை இந்த அரண்மனையில் யாரோ கண்காணிக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. நம்மோடு இருக்கும் வீரர்களை கூட நாம் நம்பக்கூடாது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு இருங்கள். நம் ரகசிய திட்டத்தின் மூலம் அதிக நாள் உயிரோடு இருக்க முடியாது. சேனாதிபதி, நாம் இன்னும் அதிக கவனத்தோடு நம் முழு சக்தியையும் பயன்படுத்தி ராஜகுமாரியை விலக்க வேண்டும். மகாராஜாவுக்கு ஒருபோதும் அந்த அதிர்ஷ்டம் கெட்டவளை பிடிக்காது. நாம் ஓசைப்படாமல் அவளை முடித்து விடுவோம். மகாராஜாவிடம் அவள் அந்த வாலிபனோடு ஓடிவிட்டாள் என்று நாம் கூறிவிடுவோம். சேனாதிபதி, அதிர்ஷ்டம் கெட்டவளை விலக்கும் சுபகாரியத்திற்கு ஏன் தாமதப்படுத்துகிறீர்கள்? அப்படியே ஆகட்டும். நம் சூழ்ச்சியை முடிப்பதற்கு முன் நாம் இருவரும்
ஒப்பந்தத்தை பேசிக்கொள்ள வேண்டும். இன்று ஒன்றை கூறிவிட்டு நாளை ஒன்று செய்யக்கூடாது. நீங்கள் கூறுவதும் சரிதான். நானும் அதைத்தான் யோசித்தேன். அப்படி என்ன யோசித்தீர்கள்? தங்களின் ராஜ துரோகம் ஒருபோதும் தோல்வி அடைந்ததில்லையே. இதோ பாருங்கள் சேனாதிபதி, மகாராஜாவின் மரணத்திற்கு பிறகு இந்த முழு ராஜ்யமும் நம் இருவரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். இதில் சந்தேகப்படுவதற்கு என்ன இருக்கிறது? இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதுதானே. ஆனால் ஒன்று, இப்பொழுது நான் கூற வருவதை கவனமாக கேள். இன்று முதல் நான் மகாராஜாவின் அருகிலேயே இருந்து உன் சூழ்ச்சிகளை சாதகமாக்க பார்க்கிறேன். நீ புரிந்துவிட்டது, புரிந்துவிட்டது. தாங்கள் புத்தியை கொண்டு மகாராஜாவை குழப்புவீர்கள். நான் என் சக்தியை கொண்டு இப்பொழுது நான் செல்கிறேன். அதிர்ஷ்டம் கெட்டவள் நம் சுபகாரியத்தில் குறுக்கிடாமல் நான் செய்கிறேன். தாங்கள் கவலைப்பட வேண்டாம் தாயே. எனக்கு இது முன்பே தெரிந்ததுதான். தந்தை என் பேச்சை நம்ப மாட்டார் என்று தெரியும். இருந்தும் தந்தை என்னை இன்று அவமானப்படுத்தி விட்டார். அதை மட்டும் என்னால் மறக்க முடியாது தாயே. அவமானத்தை விட அவரை பற்றிய கவலைதான் எனக்கு. இருந்தும் இதுவரை மகாமந்திரியும் சேனாதிபதியும் தங்கள் சதித்திட்டத்தை தீட்டிக் கொண்டுதானே இருக்கிறார்கள். விஷயம் தெரிந்தும் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே. தங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் தாயே. எனக்கு நான் ஆராதிக்கும் ஸ்ரீ கணேசர் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. அவர் தன் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்களே பாருங்களேன், அவர் தந்தையை எப்படியாவது காப்பாற்றி விடுவார். ஸ்ரீ கணேசரை இவர் எதிரியாக எண்ணுகிறாரே. அரண்மனையில் கணேசர் பூஜை செய்யக்கூடாது என்பது ஆணையாக இருக்கிறதே. நான் என்ன செய்வேன் மகளே? தாயே, மனதோடு மனதாக கணேசரை ஆராதனை செய்யுங்கள். தந்தைக்கு என் மீது அன்பு இல்லை என்றாலும் சரி, நான் அவருக்கு ஒரு பெண் என்ற முறையில் அவர் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் கணேசரிடம் ஆராதிக்கிறேன். அவர் கருணை நிறைந்தவர். பிரார்த்தனை செய்தாலே மனம் உருகி விடுவார். மகாராணி, மகாராணி, ராஜகுமாரி மல்லிகாவின் உயிருக்கு ஆபத்து. என்ன உளறுகிறாய் நீ? கேட்டதை தான் வந்து கூறுகிறேன். சேனாதிபதியும் மகாமந்திரியும் ராஜகுமாரியை அழிக்க வேண்டும் என்று பேசினார்கள். மகளே, தாயே, என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் அவர்கள் வருவதற்குள் இங்கிருந்து வெகு தொலைவிற்கு சென்று விடுவேன் தாயே. நான் ஆராதிக்கும் ஸ்ரீ கணேசர் அந்த இரு துஷ்டர்களையும் அவசியம் தண்டிப்பார். இந்த நேரத்தில் எங்கு செல்கிறாய்? தாயே, என்னை செல்ல விடுங்கள். இப்பொழுது நான் அரண்மனையில் இருப்பது என் உயிருக்கு நல்லதல்ல. தாங்கள் தந்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் எப்படி? என்ன? தாயே, கணேசரை நம்புங்கள். நான் ஆராதிக்கும் கணேசர் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவார். பயப்படாதீர்கள். என்னுடைய பக்தி, ஸ்ரீ கணேசரின் சக்தி, இரண்டிலும் நம்பிக்கை வையுங்கள். இப்பொழுது எனக்கு அனுமதி தாருங்கள். ஓம் கங் கணபதியே நம. 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 அமரவரம் பெற்ற பக்த அரசே தயாசுரா, சீக்கிரம் வாருங்கள். நான் அழைப்பது உங்களுக்கு கேட்கவில்லையா தயாசுரா? சீக்கிரம் என் முன்னே வாருங்கள். தாங்கள் எங்களை அழைத்தீர்களா ஸ்ரீ கணேசா? நான் தயாசுரனை தான் அழைத்தேன், உங்கள் இருவரையும் அல்ல. மங்களமூர்த்தி, தயாசுரன் செய்யும் காரியங்களை எங்களிடம் கூறுங்களேன், நாங்கள் செய்கிறோம். ஆணையிடுங்கள். தாங்கள் ஏன் யோசிக்கிறீர்கள் ஸ்ரீ கணேசா? தயக்கமே வேண்டாம், ஆணையிடுங்கள். தாய் பார்வதி மற்றும் மகாதேவனுக்கு சேவை செய்தாலும் தங்களை எங்களுக்கு பிடிக்கும்.
தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆணையிடுங்கள். தயாசுரன் செய்யும் காரியங்களை தங்களால் செய்ய முடியாது. அதனால் என்னிடமிருந்து ஆணை பெற வேண்டும் என்று எண்ணாதீர்கள். நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டோமா ஸ்ரீ கணேசா? நாங்கள் சரியாக வேலை செய்யவில்லையா? தாங்கள் எந்த தவறும் செய்யவும் இல்லை, நான் உங்களை தவறாக எண்ணவும் இல்லை. தேவையில்லாமல் கவலை கொள்ள வேண்டாம். மகாதேவன் பகவான் சிவன் மற்றும் மகாதேவி தாய் பார்வதி சேவகர்களிடம் ஆணையிட எனக்கென அதிகாரம். அதிகாரமா? அதிகாரம்? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் ஸ்ரீ கணேசா? இன்று தாங்கள் அதிகாரத்தை பற்றி ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் வெறும் கணங்கள், நீங்கள் கணேசர், எங்கள் கணங்களின் ஈஸ்வரர். தாய் பார்வதிக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கும் அதிகாரம் தங்களுக்கும் எங்களிடம் இருக்கிறதே. அன்பும் பாசமும் நிச்சயம் இருக்கிறது, ஆனால் ஆணையிடும் அதிகாரம் என்னிடம் இல்லை. அப்படி என்றால் நாங்கள் உங்களுக்கு சேவையே செய்யக்கூடாத கௌரி புத்திரா? சிவகணங்கள் கவலை கொள்வது நன்றாகவே இல்லையே. தந்தையிடமும் தாயிடமும் அனுமதி பெற்று நான் தாங்கள் இருவரையும் தேவைப்படும் போது சேவை செய்ய அழைக்கிறேன். ஆனால் தயாசுரனை போல் கைலாயத்திற்கு வெளியில் சென்று கணேச பக்தர்களுக்கு உதவி செய்யும் கஷ்டம் தாங்கள் இருவராலும் அனுபவிக்க முடியாது. இப்பொழுது தாங்கள் தந்தைக்கு சேவை செய்ய செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும். அப்படியே ஆகட்டும் ஸ்ரீ கணேசா. இங்கே பார்க்கலாமா? வீரர்களே, சென்று அந்த ராஜகுமாரியை சிறைபிடியுங்கள். அவள் கேள்வி கேட்டால் இது அரசரின் ஆணை என்று கூறுங்கள். அப்படியே ஆகட்டும் சேனாதிபதி. சேனாதிபதி, ராஜகுமாரி அவள் ராஜகுமாரி இல்லை மூர்க்கா, அதிர்ஷ்டம் கெட்டவள் என்று கூறு. அவர்களை பிடித்து வரவில்லையா? அவர் அறையில் இல்லை. அறையில் இல்லையா? அப்படி என்றால் மகாராணியின் அறையில் தான் இருப்பாள். வாருங்கள். மகாராணிக்கு வணக்கம். சேனாதிபதி சந்திரசிங், நீங்களா இந்த சமயத்தில் என் அறைக்குள்? மன்னியுங்கள் மகாராணி, மகாராஜாவின் ஆணைப்படி ராஜகுமாரி மல்லிகாவை சிறைப்பிடிக்க வந்தோம். ராஜகுமாரி மல்லிகா எங்கே? மகாராஜா பெயரை பயன்படுத்தாதீர்கள். சேனாதிபதி, நீங்கள் மகா மந்திரியோடு சேர்ந்து கொண்டு அரச குடும்பத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறீர்கள். நீங்கள் ராஜகுமாரியை அழிக்க முடிவு செய்து விட்டீர்கள். அவளுக்கு உங்கள் சுயரூபம் தெரிந்துவிட்டது. தாங்கள் தவறாக எண்ணுகிறீர்கள் மகாராணி. மகாராஜா ஆணை, நாங்கள் அரச ஆணையை கடைபிடிக்கிறோம். மகாராஜாவே எங்களுக்கு ஆணையிட்டார் ராஜகுமாரி மல்லிகாவை சிறைப்பிடியுங்கள் என்று. எங்களை நம்புங்கள் மகாராணி, எங்களை நம்புங்கள். நீங்கள் நம்பிக்கைக்குரியவர் அல்ல சேனாதிபதி. சாதகமாக பேசி சாதுரியத்தை பயன்படுத்தி மகாராஜாவை மதிமயங்க செய்து விட்டீர்கள். நான் இதற்கு மயங்க மாட்டேன். சென்று விடுங்கள் இங்கிருந்து. மகாராணி, தாங்கள் என்னை பொய்யன் என்று கூறி அரச ஆணையை நிறைவேற்ற விடாமல் என்னை தடுத்து ஆபத்தை வரவழைத்துக் கொள்கிறீர்கள். என்னை என் காரியத்தை செய்ய விடுங்கள். முடியாது. நான் கூறியதை கேட்கவில்லையா? செல்லுங்கள் இங்கிருந்து. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வீரர்களே. ராஜகுமாரி மல்லிகா இந்த அறையில் தான் ஒளிந்திருக்கிறாள். செல்லுங்கள், தேடுங்கள், அவளை என் முன் இழுத்து வந்து நிறுத்துங்கள். அப்படியே ஆகட்டும் சேனாதிபதி. வாருங்கள். ராஜகுமாரி இங்குதான் இருப்பாள். வாருங்கள், சென்று தேடலாம். வாருங்கள், வாருங்கள். இந்த பக்கம் ராஜகுமாரி மல்லிகா வருவதை பார்த்தீர்களா? இல்லையே, நாங்கள் பார்க்கவில்லையே. வாருங்கள், வேறுபுறம் சென்று தேடலாம். அம்மாயே, கதவை திறவுங்கள்.
செய்து கிஷன். கதவை திறவுங்கள். சுகாயி அம்மாயே, கதவை திறவுங்கள். கிஷன், யாரோ கதவை திறவுங்கள். யாரோ அழைக்கிறார்கள் பார். அம்மாயே, கதவை திறவுங்கள். ராஜகுமாரியின் குரல் போல் இருக்கிறது. அம்மாயே, அம்மாயே, கதவை திறவுங்கள். ராஜகுமாரி இந்த சமயத்தில் தாங்கள் இங்கு? ராஜகுமாரி, தாங்கள் ஏன் அரண்மனையிலிருந்து வந்தீர்கள்? ஏதாவது பிரச்சனையா? அரண்மனை மீது எதிரிகள் படையெடுத்து விட்டார்களா? எதிரிகள் அல்ல, அரண்மனையை சேர்ந்தவர்கள் தான் மகாராஜாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். அவருக்கு ஆபத்து காத்திருக்கிறது. என் தந்தையின் உயிருக்கு ஆபத்து. ஆபத்தா? என்ன கூறுகிறீர்கள் ராஜகுமாரி? விக்னகர்த்தா, அனைவரின் குறை தீர்க்கும் மங்களமூர்த்தி, நான் என்னை பற்றி கவலைப்படவில்லை பிரபு. நான் ஏற்கனவே என்னை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டேன். இப்பொழுது என் தந்தையை நினைத்து எனக்கு பயமாக இருக்கிறது பிரபு. என் தந்தையின் உயிரை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் பிரபு. காப்பாற்ற வேண்டும் பிரபு. சூழ்ச்சி செய்பவர்கள் என்னையும் கொல்ல பார்க்கிறார்கள். கௌரிபுத்ரா, என் தந்தை செய்யும் தவறுகளை மன்னித்து அருளுங்கள் பிரபு. ஏமாற்றத்தினால் அவர் விவேகம் இழந்து விட்டார் பிரபு. இருந்தும் தாங்கள் பக்தர்களை காப்பாற்றுவராயிற்றே. அவர் தவறுகளை மன்னித்து அவரை காப்பாற்றுங்கள் கௌரிபுத்ரா. ராஜகுமாரிக்கு கருணை காட்டுங்கள் ஸ்ரீ கணேஷா. உண்மையான மனதோடு ராஜகுமாரி தங்கள் மீது பக்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. மங்களமூர்த்தி, என் மீது ஆணையாக கேட்கிறேன். ஓம் கங் கணபதி நம. ஓம் கங் கணபதி நம. ஓம் கங் கணபதி நம. இரண்டு முறை அழைத்தும் கூட தயாசுரன் வரவே இல்லையே. ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாரா என்ன? ओम गण गणपति नमः। ओम गण गणपति नमः। ओम गण गणपति नमः। தயாசுரன் உறக்கத்தில் இல்லை, சிந்தனையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். அது என்னவென்று தெரிந்து கொள்ள நானே அங்கு செல்ல வேண்டியதுதான். ஓம் கங் கணபதி நம. 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 இதோ பார், ராஜகுமாரி அந்த வாலிபனோடு இங்கிருக்கிறாள். விடக்கூடாது அவளை. வாருங்கள், வாருங்கள். எனக்கு இருட்டாக இருக்கிறது. எனக்கு எதுவுமே தெரியவில்லை. என்ன செய்வது? இந்த பெண் மாயாவியோ இல்ல தந்திரக்காரியோ. நாம் ராஜகுமாரியை சிறைப்பிடிக்காமல் திரும்பிச் சென்றால் சேனாதிபதி நம்மை கொன்றா விடுவார். நாம் என்ன செய்வது? ஒன்றும் விளங்கவில்லையே. எப்படி விளங்கும்? ஏனென்றால் பாவம் உங்கள் புத்தியின் விவேகத்தை மறைத்து விட்டதே. நிரபராதி ராஜகுமாரியை சிறைப்பிடிக்கும் முயற்சியில் நீங்கள் ஒருபோதும் வெற்றியடைய போவதில்லை, தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் சிறிது நேரம் நான் உங்கள் பார்வையை மறைத்து வைத்திருக்கிறேன். யாரது? யாருடைய குரல்? யார் என்று கூறுங்கள், எங்களுக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியும். இந்த தவறுக்கு காரணமானவர்கள் நிரந்தரமாக கண் தெரியாதவர்களாக போகிறார்கள். ஆனால் இந்த தவறில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. மகாமந்திரியும் சேனாதிபதியும் தானே குற்றவாளிகள்.
அவர்களுக்கு நான் சீக்கிரமே தண்டனை தருவேன். நாங்கள் செய்த தவறை மன்னித்து எங்களுக்கு பார்வையை திருப்பிக் கொடுங்கள். ஆம், எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களுக்கு கருணை புரியுங்கள். எங்கள் கண்களை தாருங்கள். இந்த குடிலை விட்டு வெளியே சென்று விட்டால் உங்களுக்கு கண் தெரிந்து விடும். ஆனால் நீங்கள் சேனாபதி கூறினார் என்று மறுபடியும் இங்கு வந்தால், மீண்டும் ராஜகுமாரியை கடத்த எண்ணினால் உங்களை நிரந்தரமாக கண் தெரியாதவர்கள் ஆக்கி விடுவேன். வேண்டாம் வேண்டாம், எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள். வேண்டாம் வேண்டாம், எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள். என்னால் பார்க்க முடிகிறது. எனக்கு பார்வை வந்துவிட்டது. வாருங்கள், சென்று விடலாம். ஆமாம் ஆமாம், வாருங்கள். கம் கணபதியே நம. ஓம் கம் கணபதியே நம. அந்த அதிர்ஷ்டம் கிட்டவள் இந்த அரண்மனையிலிருந்து தப்பித்து விட்டாள். இது நல்லதல்லவே சேனாதிபதி? நல்லது கெட்டதை பற்றி பேசுவதற்கு இது நேரமில்லை. அர்த்தம்? அர்த்தம் இப்பொழுதே, ஒரு கணம் கூட தாமதிக்காமல் மகாராஜாவையும் மகாராணியையும் அழித்துவிட்டு ராஜாங்கத்தை கைப்பற்ற வேண்டும். நீங்கள் கூறுவது சரிதான் சேனாதிபதி. உங்கள் நம்பிக்கைக்குரிய வீரர்களைக் கொண்டு முன்பே என்னுடைய வீரர்கள் தங்களின் ஆணைக்காக காத்திருக்கிறார்கள். இது நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம். இப்பொழுது நான் முன்பு யோசித்ததைப் போல் மகாராஜாவிடம் சென்று இருக்கிறேன். சேனாதிபதி, நீங்கள் உங்கள் வீரர்களுக்கு ஆணையிட்டு மகாராஜாவோடு என்னையும் சிறைபிடியுங்கள். அதில் யாருக்கும் சந்தேகமே வரக்கூடாது. உங்களை சிறைப்பிடிக்க அவசியம் என்ன? இருக்கிறது, அவசியம் இருக்கிறது சேனாதிபதி. ராஜநீதியின்படி எதிரிகள் உயிரோடு இருக்கும் வரை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் மந்திரி. தாங்கள் மகாராஜாவையும் மகாராணியையும் சபைக்கு அழைத்து வந்து விடுங்கள். பிறகு என் வேலையை பாருங்கள். ஆனால் எச்சரிக்கை தேவை சேனாதிபதி. மறந்தும் தவறு செய்யக்கூடாது. ராஜசபையில் பார்க்கலாம். மகாமந்திரி ருத்ரதத், இதெல்லாம் என்ன? தாங்கள் கூறும் விஷயம் எங்களை கவலைக்குள்ளாக்குகிறது. இப்பொழுதாவது உண்மையை கூறுங்கள். எங்களை எதற்காக அரசவைக்கு வர சொன்னீர்கள்? செய்த தவறுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் மகாராணி. எனக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்ததனால் வந்திருக்கிறேன். மகாராஜாவுக்கு எதிராக பயங்கர சூழ்ச்சி ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. தங்கள் உயிருக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் தங்களை அரச சபைக்கு அழைத்து வந்தேன். என்ன கூறுகிறீர்கள் மகாமந்திரி? என்னை நம்புங்கள் மகாராஜா. தங்களுக்கே தெரியும், அரண்மனையிலிருந்து வெளியே செல்ல அரசவையில் ஒரு ரகசிய வழி இருக்கிறது. யாராவது தாக்க வந்தால் இங்கிருந்து தப்பிக்க வைத்து விடலாம் என்று எண்ணித்தான். பிடியுங்கள் இவர்களை. என்னிடம் யாரும் வாலாட்ட முயற்சி செய்யாதீர்கள். என் பேச்சை மீறி செயல்படுபவர்களை நான் யமலோகம் அனுப்புவதற்கு கண நேரம் கூட ஆகாது. யார் இவர்கள் எல்லாம்? இப்போது நான் உங்களுக்கு யமன். எனக்கு தெரியும் மகாராஜா, அந்த சிம்மாசனத்தை நீங்கள் மிகவும் நேசிக்கிறீர்கள். அதனால்தான் தங்களை இந்த சிம்மாசனத்தை விட்டு இப்போது நான் யமலோகத்துக்கு அனுப்ப முடிவு செய்துவிட்டேன். என்னுடைய முடிவு சரிதானே மகாராஜா? நில்லுங்கள். நான் இருக்கும் பொழுது உங்களால் மகாராஜாவை ஒன்றும் செய்ய முடியாது. என்னிடமே வா.
சேனாதிபதி சேனாதிபதி, நம் சூழ்ச்சி தோல்வி அடைந்து விட்டது. ஏதோ ஒரு மறைமுகமான சக்தி எங்கள் அனைவரையும் தாக்கி அங்கிருந்து அனுப்பிவிட்டது. சூழ்ச்சியில் வெற்றி பெற்றால் தான் உன்னை சேனாதிபதி ஆக்குவேன் என்று நான் உன்னிடம் கூறியிருந்தேன். ஆனால் இப்படி மதுபானத்தை அறிந்துவிட்டு சென்றால் நான் கூறுவதை நம்புங்கள். அங்கு நடந்ததை யாராலும் நம்ப முடியாது. நான் கூறுவது உண்மைதான். நீ கூறுவது உண்மை இல்லை. நீ முடிக்காமல் விட்டு வந்த அந்த வேலையை நான் முடித்து காட்டுகிறேன். ஓம் கண் கணபதே நமः. 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 ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் கண் கணபதே ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் கண் ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பாதாளவாசி அசுரர்களைப் போல் நித்திரையில் மூழ்கி உங்கள் கடமையை மறந்து விட்டீர்களா தயாசுரா? சீக்கிரம் கைலாயத்திற்கு வாருங்கள். அப்படியாகட்டும், அப்படியாகட்டும் ஸ்ரீ கணேசா, அப்படியாகட்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. வணங்குகிறேன் கௌரிபுத்ரா. தங்களுக்குள்ள இத்தனை காலம் இருந்த அசுரகுணம் மீண்டும் எழுந்து விட்டது என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதனால்தான் மதுபானம் அருந்திய அசுரர்களைப் போல மயங்கி கிடக்கிறீர்கள். என்னை மன்னியுங்கள் கௌரிபுத்ரா. எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. நான் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். உண்மையை தான் கூறுகிறீர்கள். நீங்கள் அனைத்தையும் மறந்து விட்டீர்கள். உங்கள் உண்மையான பக்தியின் மூலம் பயாசுரனாக இருந்து தயாசுரனாக மாறியதை நீங்கள் இப்பொழுது மறந்துதான் விட்டீர்கள். இன்னொன்றையும் மறந்து விட்டீர்கள். எனக்கும் என் பக்தர்களுக்கும் உதவுவது உங்களது கடமையாக இருந்தது. அந்த உண்மையையும் தாங்கள் மறந்து விட்டீர்களே. என்னுடைய இந்த தவறுக்கு மன்னித்து விடுங்கள் மங்களமூர்த்தி. இப்பொழுது எனக்குள் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. பிரபு, தாங்கள் அனைத்தையும் அறிந்தவராயிற்று. என்னை பற்றியும் தெரியும் அல்லவா? தயவு செய்து எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று கூறுங்கள். ஏன் நான் இதுவரை கூறியதில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் முதலிலே கூறிவிட்டேனே, உங்களுக்குள் இத்தனை காலம் முறங்கிக் கொண்டிருந்த அசுரகுணம் விழித்து விட்டது என்று. இல்லை பிரபு, இல்லை, அது உண்மை இல்லை. அதுதான் உண்மை. அந்த அசுரகுணம் எழுந்ததற்கு காரணம் என்னவென்று யோசியுங்கள். இன்று சராசரத்தில் அனைத்து கணேச பக்தர்களும் நிம்மதியாக இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு செய்ய எதுவும் இல்லை. ஒருவேளை நீங்கள் எனக்கு சேவை செய்து செய்து மிகவும் களைத்து விட்டீர்களோ என்னவோ. நீண்ட காலம் அலைந்து அலைந்து சேவை செய்பவர்களுக்கு ஓய்வு அவசியம்தான். இப்பொழுது எனக்கு என்ன ஆணை என்று கூறுங்கள் ஸ்ரீ கணேசா. ஆணையிடுவதற்கு முழுமையான பக்தியோடு நீங்கள் இருக்க வேண்டுமே. ஆனால் இப்பொழுது நீங்கள் எனக்கு தயாசுரனாக தெரியவில்லை, பயாசுரனாக மாறிவிட்டீர்கள். முன்பை போலே பயாசுரன் தான். இனி நீங்கள் என் ஆணையை கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. செல்லுங்கள், பாதாள லோகத்திற்கு சென்று மற்ற அசுரர்களைப் போல மயக்கத்தில் மூழ்கி ஆழ்ந்த உறக்கத்தில் ஆனந்தம் காணுங்கள். இல்லை பிரபு, இல்லை, 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 இல்லை பிரபு. என்னை மன்னித்து விடுங்கள் ஸ்ரீ கணேசா, மன்னித்து விடுங்கள். நான் தங்களுக்கு சேவை செய்வதை தவிர வேறெங்கும் செல்ல விரும்பவில்லை. பிரபு, நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். தாங்கள் எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள். தங்களை விட்டு மட்டும் என்னை விலக்கி வைக்காதீர்கள். அப்பொழுது எனக்கு வாக்கு தாருங்கள். ஒரு இடத்தில் உறங்குவதை விட்டுவிட்டு அனைத்து இடமும் சுற்றி வருவதாக. என்னுடைய வரதானம் காரணமாக சாதாரண மனிதர்களைப் போல நித்திரைக்கு செல்ல வேண்டிய அவசியமே தங்களுக்கு இல்லை. நீங்கள் அடுத்தடுத்த யுகங்கள் எல்லாம் வீழ்த்தி கொண்டே இருக்கலாம். சேவையின் கடமையை நிம்மதியாக செய்யலாம். பிரபு, நான் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர்.
மற்றும் உங்கள் மீது ஆணையாக வாக்கு தருகிறேன். நான் உண்மையான இதயத்தோடு ஸ்ரீ கணேச பக்தர்களுக்கு உதவி செய்தே தீருவேன். தங்கள் ஆனந்தத்தை கண்டு எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எனக்கு மீண்டும் தயாசுரனாகத்தான் தென்படுகிறீர்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. இப்பொழுது எனக்கு ஆணையிடுங்கள் கௌரிபுத்ரா. நான் யாருக்கு உதவி செய்ய வேண்டும்? எந்த கணேச பக்தருக்கு செய்தி தர வேண்டும்? கூறுங்கள் கௌரிபுத்ரா, கூறுங்கள். தாங்கள் எந்த குகைக்குள் உறங்கினீர்களோ அந்த குகைக்குள் ஒரு பாவியின் ஆத்மா சென்ற ஜென்மத்திலிருந்தே அசுரனாக தவித்துக் கொண்டிருக்கிறது. கணேச பக்தியின் மீது அதற்கு ஆசை இருக்கிறது. அதனால் அதற்கு கணேச பக்தியை போதித்து விடுங்கள். அப்படியாகட்டும் கௌரிபுத்ரா, அப்படியாகட்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. ஒரே ஒரு ஆணையை எடுத்துக்கொண்டு உடனே ஓடிவிடும் ஆசை வேண்டாம் தயாசுரா. எனக்கு இன்னொரு பக்தை இருக்கிறாள். அவளுக்கும் உங்களுடைய உதவி அவசியம் தேவைப்படுகிறது. ராஜகுமாரி மல்லிகா, அவளது அம்மாயி சுஹாயி, சுஹாயின் மகன் கிசனுக்கு கூட நம்முடைய கருணை அவசியம் தேவைப்படுகிறது தயாசுரா. அப்படியாகட்டும், அப்படியாகட்டும் கௌரிபுத்ரா, வணங்குகிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. ஸ்ரீ கணேசரின் பக்தியின் அற்புதத்தை தாங்கள் கண்களாலேயே பார்த்தீர்களா ராஜகுமாரி? துஷ்ட சேனாபதியின் சூழ்ச்சி எப்படி தோற்றுவிட்டது பார்த்தீர்களா? சேனாதிபதி தங்களை பிடிக்க வீரர்களை அனுப்பியிருந்தார். கணேசரின் உதவியால் அவர்கள் இங்கிருந்து சென்று விட்டனர். எனக்கு என்னை பற்றிய கவலை இல்லை கிசன். என் தந்தையை பற்றிய கவலைதான் எனக்கு. என் அன்னையை பற்றியும் தான். அந்த துஷ்ட மகா மந்திரியும் சேனாதிபதியும் என் தாய் தந்தையை உயிரோடு விட மாட்டார்கள். தங்களுக்கு கவலையே வேண்டாம் ராஜகுமாரி. தாங்கள் கணேசரிடம் அனைத்தையும் கூறி மகாராஜாவையும் மகாராணியும் காப்பாற்ற வேண்டுங்கள். கணேச மகாராஜா தன் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ராஜகுமாரி. நம் குரலுக்கு நிச்சயம் அவர் பதிலளிப்பார். மகாராஜாவையும் மகாராணியும் காக்க நிச்சயம் அவர் உபாயம் செய்வார். தங்களுக்கு அதில் கவலை வேண்டாம். என் மனதிற்கு தெரிகிறது ராஜகுமாரி. அவர்கள் நன்றாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஆபத்து வராது. விக்னகர்த்தா, குறைகளை தீர்க்கும் ஸ்ரீ கணேசா, ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து சுகாயி அம்மாயும் கிசனம் கோருவதை உண்மை என்று நிரூபியுங்கள். அந்த இரு துஷ்டர்களால் என் தாய் தந்தைக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த மூர்க்கன் அரண்மனைக்குள் வந்தது? எவன் என்னை தாக்கியது? நீங்கள் செய்வதில் என் வலி அதிகமாகிறது. இந்த ராஜ்யத்தில் வந்ததும் அல்லாமல் அரண்மனைக்குள் நுழைவதற்கு எப்படி தைரியம் வந்தது? சேனாதிபதி, தங்களின் இந்த காயம் சாதாரணமானதல்ல. தங்களை தாக்கியவர்கள் நிச்சயம் சக்தி வாய்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். மிக நன்றாக அடிபட்டிருக்கிறது. உங்களுடைய இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் இந்நேரம் யமலோகத்திற்கே சென்று இருப்பார்கள். சேனாதிபதி, பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் உள்காயம் அதிகமாகவே இருக்கிறது. ஏன் நீங்கள் அதிகமாக மது அருந்தி எதிரிகளை கவனிக்கவில்லையா? வாயை மூடு. இல்லை, உன்னை மரியாதை இல்லாமல் விரட்டி விடுவேன். ஏற்கனவே உடல் முழுவதும் அடிபட்டு வேதனையில் இருக்கிறேன். வார்த்தைகளால் துன்புறுத்துகிறாயா? சேனாதிபதி, நான் செய்ய வேண்டியதை செய்து விட்டேன். தங்களுக்கு சீக்கிரம் குணமாகிவிடும். நான் மீண்டும் நாளை வந்து பார்க்கிறேன். வருகிறேன், வாருங்கள். சேனாதிபதி அவர்களே, அந்த பிரச்சனைக்கு பிறகு மகாராஜர் இன்னும் சோகமாகிவிட்டார். யாரை கண்டாலும் அவர் மிகுந்த கோபத்துடன் பேசுகிறார். சூழ்ச்சி நடக்கும் பொழுது தாங்கள் ஏன் வரவில்லை என்று அவர் என்னிடம் கேட்டார். தாங்கள் ஏன் வரவில்லை? மகா மந்திரி எங்கிருக்கிறார்? இதோ வந்து கொண்டிருக்கிறேன் சேனாதிபதி. இன்று அரசவையில் நடந்த அனைத்தையும் நான் பார்த்தேன். இந்த அறையில் மட்டுமல்ல, சில நாட்களுக்கு நீங்கள் நாட்டிலேயே இருக்க வேண்டாம். சூழ்ச்சி வெற்றி பெற்ற பிறகு நாங்களே உங்களை அழைத்துக் கொள்கிறோம். இருந்தும் சேனாதிபதி, இந்த அறையில் மகாராஜா இவரை பார்த்துவிட்டால் உடனே சிறை வைத்துவிட ஆணையிட்டு விடுவார்.
இவரும் வாய் தவறி ஏதாவது உளறிவிட்டார். புரிகிறது புரிகிறது உதவி சேனாதிபதி. நீ புரிகிறது சேனாதிபதி. நான் தங்கள் தகவலுக்காக காத்திருக்கிறேன். ஒரு மறைவான இடத்தில் தங்கிக் கொள்கிறேன். நான் விடைபெறுகிறேன். மகாமந்திரி, இப்பொழுது நடந்த விஷயத்தை என்னால் நம்பவே முடியவில்லை. அந்த வாளை நான் ஓங்கினேன், இருந்தும் அது என்னையே காயப்படுத்தி விட்டதே. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை மகாமந்திரி. சில விஷயங்கள் புரியாமலே இருப்பது நல்லது சேனாதிபதி. நடந்தது நடந்து விட்டது, விட்டு விடுங்கள், அதை மறந்து விடுங்கள். நல்ல வேளை இன்று நம்முடைய சூழ்ச்சி நடக்காமல் போனது. அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான். என்ன மகாராஜாவை? இல்லை, அங்கு நடந்த சம்பவத்தை வைத்து மகாராஜாவிற்கு நம்மீது சந்தேகம் இல்லை. சேனாதிபதி, இந்த விஷயத்தை நான் நமக்கு சாதகமாக்கிக் கொண்டேன். இப்பொழுதே நீங்கள் என்னோடு மகாராஜாவிற்கு சேவை செய்ய இல்லை மகாமந்திரி. இந்த நிலைமையில் நான் மகாராஜாவுக்கு சென்று சேவை செய்வதென்றால் அவர் என் மீது சந்தேகம் கொண்டால் அப்படியென்றால் என்னுடைய கூட்டு சதியில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கூட்டு சதியா? ஆம், கூட்டு சதிதான். நான் மகாராஜாவை நம்ப வைத்து விட்டேன். அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தது, அவருடைய உயிரை எடுக்க வந்தது ராஜகுமாரி மல்லிகாதான் என்று. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் மகாமந்திரி? உண்மையைத்தான் கூறுகிறேன் சேனாதிபதி. நான் மகாராஜாவிடம் கூறிவிட்டேன். ராஜகுமாரி மல்லிகாவின் சேனையாட்கள் தான் சேனாதிபதியை தாக்கி காயப்படுத்தினார்கள் என்று. வாருங்கள், மகாராஜா உங்களை காண துடித்துக் கொண்டிருக்கிறார். தங்களுக்கு நன்றி மகாமந்திரி, மிக்க நன்றி. உங்களது புத்தியும் விவேகமும் யாருக்கு வரும்? தங்களின் அறிவாற்றலை கூட்டு சதி. இப்பொழுது செல்லலாமா சேனாதிபதி மகாராஜாவிற்கு சேவை செய்ய? தங்களின் காயப்பட்ட இந்த நிலையை பார்த்தால் மகாராஜாவின் மனம் இரக்கப்பட்டு விடும். மகாமந்திரி, கை கொடுங்கள். மகாராஜா, உங்கள் மதிப்பிற்குரிய சேனாதிபதியிடமும் மகாமந்திரியிடமும் தாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மல்லிகா கூறியது உண்மைதான். அவர்கள் இருவரும் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். அறியாதவளாக இருந்தாய், இப்பொழுது முட்டாளாகிவிட்டாய். எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது சேனாதிபதியோ மகாமந்திரியோ அல்ல, அதிர்ஷ்டம் கட்ட அந்த மல்லிகாதான் சூழ்ச்சியை செய்கிறாள். இது உண்மையல்ல மகாராஜா. சூழ்ச்சி செய்வதற்கு உண்மையான காரணம் சேனாதிபதியும் மகாமந்திரியும். மகாராணி, சேனாதிபதியும் மகாமந்திரியும் சூழ்ச்சி செய்வதாக இருந்தால் சூழ்ச்சி செய்ய வந்த வீரர்கள் நம்மை மட்டும் தாக்கியதோடல்லாமல் மகாமந்திரியையும் ஏன் தாக்க வேண்டும்? அது அவர்களின் ஏமாற்று வேலை மகாராஜா. தங்களுக்கு அது புரியவில்லை. சுவாமி, இப்பொழுதுதான் நமக்கு சமயம். உங்கள் சேனை வீரர்களை உடனே அழைத்து மகாமந்திரியையும் சேனாதிபதியும் சிறையிடுங்கள். மீண்டும் அவர்கள் சூழ்ச்சி செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மகாராணி, எனக்கு முட்டாள்தனமான அறிவுரை கூறாதே. இப்பொழுது நான் யோசிப்பது ஒன்றுதான். நம் உயிரை காப்பதற்காக வந்த அந்த மறைமுக சக்தி யார்? அதை மகாராஜாவுக்கு வணக்கம். மகாராஜாவுக்கு வணக்கம். மகாராஜா, மகாராஜா, தங்களை காக்க வேண்டும் என்று இருந்தேன். ராஜகுமாரி மல்லிகா தன் சேனைகளோடு வந்து என்னை தாக்கிவிட்டாள். மகாமந்திரி என்னிடம் கோரினார் சேனாதிபதி. சூழ்ச்சி செய்த அந்த வீரர்கள் உங்கள் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்க பார்த்திருக்கிறார்கள். மகாராஜா, தங்கள் நல்ல எண்ணத்தால் நான் தப்பித்து விட்டேன். திடீரென்று தாக்குதல் நடந்ததால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் மகாராஜா, அந்த சூழ்ச்சிக்காரர்களை நான் விடவே மாட்டேன். சேனாதிபதி, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சூழ்ச்சியை அந்த அதிர்ஷ்டம் கட்ட மல்லிகாதான் ஏற்பாடு செய்திருக்கிறாளா? ஆம் மகாராஜா, ராஜகுமாரி மல்லிகா ராஜ துரோகியாகிவிட்டாள். எதிரி நாட்டு மன்னனின் உதவியோடு அவள் ஒரு சேனையை உருவாக்கிவிட்டாள். அந்த சேனை வீரர்கள்தான் தங்களை தாக்க வந்து தங்களை கொல்ல வந்தார்கள் மகாராஜா. இவர்கள் கூறுவது பொய் மகாராஜா. என் மகளை தவறாக கூறுகிறார்கள். மகாராணி, இது பொய்யாக இருந்தால் நம் சேனாதிபதி எதற்காக இப்படி காயப்பட வேண்டும்? இவர் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டு எதிரிதான் காயப்படுத்தினார் என்கிறாரா? இந்த காயம் அதை உறுதிப்படுத்துகிறது. சேனாதிபதி சந்திரசிங் மல்லிகாவின் சூழ்ச்சியை எதிர்த்து மிகவும் போராடி இருக்கிறார்.
இதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை. இந்த சூழ்ச்சிக்காரர்களிடமிருந்து நம் உயிரை காப்பாற்ற வந்த அந்த மறைமுக சக்தி யாராக இருக்கும்? மறைவான சக்தியா? மகாராஜா, நான் அப்படி ஏதும் உணரவில்லையே. ஆனால் நம் சேனைகள் அவர்களை தாக்கியதை நான் பார்த்தேனே. ஆம் மகாராஜா, முதல் தாக்குதலை என் மீது நடத்தினார்கள். ஆனால் அவர்களே யாரோ தாக்கினார்கள் என்றால் நம்பிக்கையான வீரர்களைத்தான் நான் தங்களிடம் அனுப்பினேன். நம்முடைய வீரர்கள் கோழைகள் அல்ல மகாராஜா. அந்த சூழ்ச்சிக்காரர்கள் தங்களை தாக்க வரும்பொழுது அவர்களை அங்கிருந்து விரட்ட அவர்கள் தயங்கவே இல்லை. இவர்கள் இருவரும் தான் சூழ்ச்சிக்கு காரணம் மகாராஜா. சூழ்ச்சி செய்வதை என் கண்களால் பார்த்தேன். மகாராணி கூறுவது உண்மைதான். அங்கு நமது சேனைகள் யாருமே இல்லை. ஒரு உறைவாள் தான் இருந்தது. உறைவாள்? எந்த உறைவாள் மகாராஜா? யார் அந்த உறைவாளை செலுத்தியது? யாரும் இல்லை, அது தானாக செயல்பட்டது. அதோடு நம்முடைய எதிரி. மகாராஜா, தாங்கள் கூறியது நம்ப முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறதே. மகாராஜா, இது ஒரு பிரம்மை. நானும் தான் உங்களோடு அங்கிருந்தேன். நானும் தான் உங்களோடு சிறைபிடிக்கப்பட்டேன். மகாராஜா, என் உயிருக்கும் தான் ஆபத்து வந்தது. மகாராஜா, பகதூர் அந்த சேனைகளை அழைத்து வந்ததுதான் உண்மை. அர்த்தம்? ஆம் மகாராஜா, அங்கு எந்த சக்தியும் வரவில்லை, எந்த சங்கடமும் வரவில்லை. சங்கடத்தை விட மகாராணி கூறிய விஷயம்தான் என்னை கொஞ்சம் குழப்புகிறது. நானும் அதை தான் யோசிக்கிறேன். அந்த கத்தி எப்படி தானாக செயல்பட்டது? இதை நான் முன்பே கூறினேனே மகாமந்திரி. மன்னியுங்கள் மகாராஜா, வேறு வேலையாக இருந்தேன். நம் சேனை வீரர்களை பகுதி வாரியாக பிரித்து அரண்மனையில் நிற்க வைக்க சென்றேன். இனிமேல் இதுபோல் நடக்காது மகாராஜா. தாங்கள் நல்ல காரியம் செய்தீர்கள் மகாமந்திரி. துஷ்ட மல்லிகாவிடமிருந்து நாம் தாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ராஜ துரோகம் செய்ததன் மூலம் அவள் நம்மிடம் கடுமையான தண்டனைக்கு ஆளாகப் போகிறாள். அந்த துஷ்ட இப்பொழுது எங்கிருக்கிறாள் என்று தங்களுக்கு தெரியுமா? ஆம் மகாராஜா, ஒரு மறைவான இடத்தில் பத்திரமாக ராஜகுமாரி. ராஜகுமாரி அல்ல, அவள் ராஜ துரோகி. மன்னியுங்கள் மகாராஜா, அந்த ராஜ துரோகி இப்பொழுது மக்களோடு சேர்ந்து சூழ்ச்சி செய்ய நினைக்கிறாள். அர்த்தம்? மகாராஜா, மக்களோடு மக்களாக அவள் தன் வேலைக்கார பெண் சுகாயியின் வீட்டில் வசிக்கிறாள். அந்த வேலைக்காரியின் மகன் கிஷன் அவளின் சூழ்ச்சிக்கு உதவியாக இருக்கிறான். மகாராஜா, தங்களுக்கே தெரியும், சுகாயி இருக்கும் கிராமம் நம் எல்லைக்கு அருகில் இருக்கிறது. நம் எதிரி மன்னன் அங்கு அவ்வப்போது சென்று வருவது வழக்கம் மகாராஜா. சேனாதிபதி சந்திரசிங், உங்கள் சேனை வீரர்களுக்கு நீங்கள் ஆணையிட்டு சுகாயி இருக்கும் கிராமத்தை வளையுங்கள். அவர்கள் செய்யும் சூழ்ச்சியை முறியடியுங்கள். சுகாயி, கிஷன், மல்லிகா மூவரையும் சிறைப்பிடித்து என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள். அப்படியே ஆகட்டும் மகாராஜா, நாங்கள் இந்த அணைக்காகத்தான் காத்திருந்தோம். நாளை சூரிய உதயத்திற்கு முன் அந்த துஷ்டையை பிடித்து உங்கள் முன் நிறுத்தவில்லை என்றால் என்னுடைய பெயர் சந்திரசிங் இல்லை. மகாராஜா, தங்களுக்கு எதிராக நடந்த இந்த சூழ்ச்சியில் இப்பொழுது நாங்கள் தோற்றிருக்கலாம். இனி நாங்கள் கவனமாக இருப்போம் மகாராஜா. வணங்குகிறோம் மகாராஜா. மகாராஜா, இவர்கள் இருவர் பேச்சில் சூழ்ச்சி இருக்குமோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நமது மகள் ராஜ துரோகி ஆகவே மாட்டாள். மகள் அல்ல, எதிரி அவள். பிறவியிலேயே அதிர்ஷ்டம் கெட்டவள். பிறக்கும் போதே நம் நிம்மதியை கெடுத்து சுகம், சந்தோஷம் அனைத்தையும் பறித்தவள். இது தாங்கள் பிரம்மை சுவாமி. நான் இன்று வரை தங்களை எதுவும் கேட்டதில்லை. எனக்காக ஒன்றை செய்யுங்கள். கூறு. தாங்கள் என்னுடன் சுகாயி இருக்கும் கிராமத்திற்கு வாருங்கள். உண்மையை கண்களாலே பாருங்கள். முடியாது. நான் அவள் இருக்கும் இடத்திற்கு ஒருபோதும் வரமாட்டேன். அவளை கட்டி இழுத்து எங்கு கொண்டு வரச் சொல், நான் பார்க்கிறேன். ஆனால் மகாராஜா, மல்லிகா என்னை பொறுத்தவரை இறந்து விட்டாள் அவள். நம் சேனைகளால் அவள் உயிர் போனால் கூட எனக்கு அதில் துக்கமில்லை. சுகம்தான் மகாராணி, சுகம்தான். வினை தீர்க்கும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேஷா, என் மகளின் வாழ்வை காப்பாற்றுங்கள். அவளுக்கு எந்த குறையும் இன்றி பார்த்துக் கொள்ளுங்கள். கருணை புரியுங்கள் ஸ்ரீ கணேஷா,
கருணை புரியுங்கள். ஓம் கண் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் கண் கணபதே நம. ஓம் கண் கணபதே நம. ஓம் கண் கணபதே நம. ஓம் கண் கணபதே நம. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. கணபதே நம. ஓம் மங்களமூர்த்தி கூறினாரே, நம. இந்த பர்வத குகைக்குள் கணபதே நம. பூர்வ ஜென்மத்தில் பாவம் செய்த ஆத்மா அலைகிறது என்று கூறினாரே. எங்கே அந்த ஆத்மா? ஓம் கண் கணபதே நம. பூர்வ ஜென்மத்தில் பாவம் செய்த ஆத்மாவே, எங்கிருக்கிறாய் நீ? யாரப்பா நீ? என்னை அவ்வாறு அழைக்காதீர்கள் சகோதரா. நான் பாவியாக இருந்தால் எவ்வாறு கணபதியின் மந்திரத்தை உச்சரிப்பேன்? நீ கூறுவது உண்மைதான். ஸ்ரீ கணேசரின் பெயரை உச்சரித்தாலே பாவத்தின் சாபம் விலகிவிடும். எனக்கும் அதுதான் புரியவில்லை. எப்பொழுது பாவத்தின் சாபம் விலகும்? இந்த பாறைக்குள் இருப்பதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. அது சரி, யார் நீ? நீ பாவியாக இல்லை என்றால் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசர் நீ பாவி ஆத்மா என்று ஏன் கூறினார்? தயக்கமின்றி கூறு. உன்னை அறிமுகப்படுத்திக் கொள். நான் யார் என்று எனக்கே தெரியாது. ஸ்ரீ கணேசரின் நாமத்தை உச்சரிக்கத்தான் நான் வந்துள்ளேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இப்பொழுது எனது ஆத்மா இந்த பாறைக்குள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படியாவது என்னை இதை விட்டு வெளியே எடுத்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. நீயாகவே செய்தாயா? ஸ்ரீ கணேசர் மந்திரத்தை நீயாகவே உச்சரித்தாயா? அப்பொழுது என்னோடு சேர்ந்து ஸ்ரீ கணேசர் மந்திரத்தை உச்சரி. அதனுள் இருந்து வெளிவந்து விடுவாய். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் கண் கணபதே நம. ஓம் கண் கணபதே நம. ஓம் கண் கணபதே நம. லோபாசுரா, லோபாசுரா, லோபாசுரா. என்ன, உன் பெயர் லோபாசுரனா? எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் ஸ்ரீ மகா கணேசரின் மந்திரத்தை உச்சரிப்பது மட்டும்தான். உங்களை நான் புதிதாக சந்திக்கிறேன். உங்களது பெயர் என்ன? நீங்கள் நொடிக்கு நொடி ஸ்ரீ கணேசரின் நாமத்தை உச்சரிப்பதின் காரணம்தான் என்ன? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஏனென்றால் நான் ஸ்ரீ கணேசர் மற்றும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் பக்தன். அவரது பெயரை எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இருப்பேன். அசுர இனத்தில் பயாசுரன் என்ற பெயரோடு இருந்த நான் அவரது கருணையினால் தயாசுரனாக மாறிவிட்டேன். பயாசுரனாக இருந்து தயாசுரனா? என்னப்பா இது? ஏன் இப்பொழுது நீ அட்டகாசமாக சிரிக்கிறாய்? நீங்கள் பயாசுரனாக இருந்து தயாசுரனாக மாறினீர்கள். மாறினாலும் நீங்கள் அசுரன் தானே. தாங்கள் என்னுடைய பெயர் லோபாசுரன் என்று கூறினீர்கள். நானும் ஒரு அசுரன், நீங்களும் ஒரு அசுரன். அதனால் தான் சிரித்தேன். தாங்கள் எனக்கு சகோதரன் போல. அசுரனும் மசுரனும் சகோதரர்கள். நீங்களும் என்னுடன் சேர்ந்து சிரியுங்கள். என்னப்பா நீ இப்பொழுது ஏன் அழுகிறாய்? நீங்கள் என்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? ஏற்றுக்கொள்கிறேன் சகோதரா. நான் உன்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன். பிறகு நீங்கள் ஏன் என்னுடன் சேர்ந்து சிரிக்கவில்லை? ஏனென்றால் லோபாசுரா, இப்பொழுது எனக்கு சிரிப்பதை விட முக்கியமான காரியம் காத்துக் கொண்டிருக்கிறது. அது என்ன காரியம்? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. உனக்கு விடுதலை கிடைப்பதற்காக நான் ஸ்ரீ மகாகணேசரை சந்தோஷப்படுத்த வேண்டும். வா, என்னோட அமர்ந்து ஸ்ரீ கணேசரை சந்தோஷப்படுத்தும் மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பி. அவர் நீ விரும்பும் வரத்தை தருவார். நீங்கள் அசுரனாக இருந்தும் மிகச்சிறந்த புத்திசாலியாக இருக்கிறீர்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. இவை அனைத்தும் கணேசரின் கருணை. என்னோட அமர்ந்து நீயும் அவரது கருணைக்கு பாத்திரமாகு. இது விதியின் ஆணை. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் கண் கணபதே நம. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் கண் கணபதே நம. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் கண் கணபதே நம.